வணக்கம். சென்னை கோச்சிங் சென்டர் பிள்ளைங்களா, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம் சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன். ஸோ அதே மாதிரி இதிலும் ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷன் சார்ஜஸுக்கு அகெயின்ஸ்டாக பப்ளிக் சர்வெண்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி தான் என்ன அப்படின்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு மெயினான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லலாம். இது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1964, 1964. ஸோ சிபிஐ உருவாகின அடுத்த நாள். சிபிஐ எப்போ அப்படின்னா 1963. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ரெண்டுமே விஜிலன்ஸ் தான். ஆனால் ரெண்டுமே என்ன அப்படின்னா சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் வந்து அதில் இருக்குது. அண்ட் மெயினான டிஃப்ரென்சஸும் ரெண்டுலேயுமே ஒரு முக்கியமான டிஃப்ரென்சஸும் இருக்குது. அதே நேரத்தில் ஒற்றுமையும் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா சந்தானம் கமிட்டி, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஊழல் தடுப்பு கமிட்டின்னு சொல்லிட்டு 1962 ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. இந்த கமிட்டி 1964 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய ரெக்கமெண்டேஷனை சப்மிட் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் அண்ட் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷனை உருவாகுங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ரெசொல்யூஷன், அதாவது நிர்வாகத்தின் தீர்மானம் மூலமாக எடுக்கப்படுகிறது. இது சிபிஐ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரியுடைய ரெசொல்யூஷன். அதுக்கப்புறம் அது எங்கே போகுது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங். ஸோ நான் பார்த்துக்கிட்டேன் மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கிட்ட போகுது. ரெண்டுமே சந்தானம் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் பண்ணுறாங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா 2003 சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ், அதாவது சட்ட ரீதியான அங்கீகாரம் கொடுக்குறாங்க. சிபிஐக்கு இன்னும் கிடையாது. சிபிஐ வந்து அண்டர் த ஒர்க் ஆஃப் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946 மூலமாக என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகேயா? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு 2004 ஒரு முக்கியமான ஒரு ரெசொல்யூஷன். என்ன ரெசொல்யூஷன் அப்படின்னா என்ன ரெசொல்யூஷன் அப்படின்னா PIDIP அப்படின்னு சொல்லிட்டு, PIDIP அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டிஸ்க்ளோஷர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னதுன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டிஸ்க்ளோசர், அதாவது ஒருத்தர் வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து வெளியில் சொல்கிறார். யாராவது ஒருத்தர் வந்து கரப்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கான எவிடன்சஸ் வந்து அவர்கிட்ட இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளியிட்டார். தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டிஸ்க்ளோஷர். அவர் என்ன பண்ண, நாட்டினுடைய செக்யூரிட்டி, ஸோ நம்ம நாட்டு மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு கரப்ஷனுமே கவர்மெண்ட் ஏஜென்சியில் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட்டுடைய கவர்னன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஃபேர் அண்ட் ஃப்ரீயாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை வெளியிடுறாரு. ஸோ அவரை ப்ரொடெக்ஷன் பண்ணணுமா இருந்தால் தான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ஃபார்மர்ஸ். இவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விசில் பவுலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அந்த ரெசல்யூஷன் எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா விசில் பவுலர் ரெசல்யூஷன். ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டையும் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்கொயரி பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட்டை பண்ணுவாங்க. அவங்களுக்கு மேலே அவங்க கொடுக்கக்கூடிய இந்த கரப்ஷன் டிஸ்க்ளோசர் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதாவது ஆஃபீஸர்ஸ் வந்து மிஸ்கண்டக்ட் பண்ணியிருந்தாலும் மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு எதிராக சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா என்கொயரி நடத்துவாங்க. ஓகே, இது போக நம்ம நாட்டிலேயே வந்து விஜிலன்ஸ், அதாவது கண்காணிப்பு ஆணையம், மத்திய கண்காணிப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தமிழில். ஸோ அப்பெக்ஸ் விஜிலன்ஸ் கமிஷனே இது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் தான் இந்தியாவிலே உயர்ந்த விஜிலன்ஸ் கமிஷன். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய விஜிலன்ஸையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் அத்தாரிட்டிஸை வந்து விஜிலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்பெக்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் தான். அதனால் இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியிலிருந்தும் இதனுடைய கண்ட்ரோல் வந்து ஃப்ரீ பண்ணப்பட்டிருக்கு. அதாவது எந்த ஒரு நிர்வாகத்துக்கு கீழேயும் இதனுடைய கண்ட்ரோல் கிடையாது. அது போக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் இவங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மானிட்டரிங் பண்ண முடியும். இது போக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இவங்க அட்வைசர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் அதற்கு கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் விஜிலன்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை எப்படி பிளான் பண்ணணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், சப்போஸ் நீங்கள் பிளான் பண்ண ஒர்க்கை எப்படி ரிவ்யூ பண்ணணும், எப்படிங்க எல்லாத்தையும் சொல்லக்கூடியது யார் அப்படின்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். ஓகே, இப்போது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய கம்போசிஷன். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனும் நம்மளுடைய சிபிஐ மாதிரி தான் மல்டி மெம்பர் பாடி. அண்ட் எலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி கமிஷனை மாதிரி மல்டி மெம்பர் பாடி தான். மொத்தம் 3 மெம்பர் இருக்கிறாங்க. ஒரு சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் இருப்பார், அதர் விஜிலன்ஸ் கமிஷனர் இருப்பார். இந்த அதர் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து 2க்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது.
இவங்களை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சிபிஐ ஆஃபீஸரையும் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அங்கேயும் ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்குது, இங்கேயும் ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்குது. சிபிஐ உடைய செலெக்ஷன் கமிட்டியில் யாரெல்லாம் பார்த்தோம், பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் அண்ட் வேற யார், லீடர் ஆஃப் அப்போசிஷன் வராரு, சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அப்படி இல்லை அப்படின்னா அவருடைய இடத்துல அடுத்த சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாரு. அதே மாதிரி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன், அங்கே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இங்கே யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருக்காது. இவங்க சேர்ந்த கமிட்டி பிரசிடெண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா இதன் அடிப்படையில் ஒருத்தரை சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனராக அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், இல்லை சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனராக அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். இவங்களுடைய டேர்ம் ஆஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 4 வருஷம். யாருக்குமே 4 வருஷம் இருந்ததால் இவங்களுக்கு 4 வருஷம் அல்லது 65 இயர்ஸ். இவங்க ஒரு தடவை அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா திருப்பி இவங்க அப்பாயின்மெண்ட் ஆகுறதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஓகே, அதே மாதிரி இவங்களுடைய ரிமூவல் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரசிடெண்ட் தான் பண்ணுவார். ஆனால் பிரசிடெண்ட் எப்படின்னா இவங்களுக்கு ரிமூவல் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, ஒன்று அவர் வந்து இன்சால்வெண்ட்டாக இருந்தால் அப்படின்னா அவர் வந்து என்ன அப்படின்னா தன்னால் இந்த ஒர்க்கை பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தாலும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மோரல் டர்பிட்யூட், அதாவது ஒரு இழிவுத்தனமான நீசத்தனமான ஒரு விஷயத்தில் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸராக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அஃபென்சஸில் வந்து அவர் இன்வால்வ் ஆகியிருந்தாலோ, இல்லைன்னா அவர் தன்னுடைய டேர்ம் ஆஃப் ஆஃபீஸில் அவர் அந்த 4 வருஷம் பதவியில் இருக்கும்போது இந்த கமிஷனை தவிர்த்து வேறு வெளியில் அவருக்கு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்னா, வேறு எங்கேயாவது ஒரு பேமெண்ட்டான சேலரி அவர் வாங்கிட்டு இருந்தார் அப்படின்னா அவரை ரிமூவ் பண்ணுவாங்க. இது போக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரசிடெண்ட் தன்னுடைய ஒப்பீனியன் அடிப்படையில் இவர் வந்து இன்ஃபினிட்டி ஆஃப் மைண்ட் அப்படின்னா என்னதுன்னா, இப்போதைக்கு இவர் வந்து என்ன இல்லை, சுய நினைவில் இல்லை, இவருடைய பாடி கண்டிஷனும் சரியில்லை, இவர் இதை பண்ணிக்கிட மாட்டார் அப்படின்னு பிரசிடெண்ட் தன்னோட ஒப்பீனியனில் நினச்சார் அப்படின்னா ரிமூவ் பண்ணலாம். இது போக வேறு என்ன அப்படின்னா, இவர் தன்னுடைய அஃபிஷியல் ஃபங்க்ஷன் இருக்கார், இவருடைய அஃபிஷியல் ஃபங்க்ஷனை இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒழுங்காக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கரப்ஷன் ஏதாவது வாங்கியிருந்தார் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ரிலேஷன் ஏதாவது வச்சுருந்தார் அப்படின்னாலும் பிரசிடெண்ட் ரிமூவ் பண்ணுவார். ஆனால் இவரை ரிமூவ் பண்ணும்போது பிரசிடெண்ட் இவருடைய ரிமூவ் ப்ராசஸை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸ் சொல்கிற மாதிரி மிஸ்பிஹேவியர் இன்கெப்பாசிட்டி. ஆனால் இவருடைய ப்ராசஸ் எதன் அடிப்படையில் நடக்கும் அப்படின்னா யூபிஎஸ்சி கமிஷனுடைய சேர்பர்சன் அண்ட் அதர் கமிஷனர்ஸ் அதர் மெம்பர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுல இருக்குது. என்னதுன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் பிரசிடெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் மேலே என்கொயரி நடத்தி பிரசிடெண்ட்டுக்கு அட்வைசஸ் கொடுப்பாங்க. பிரசிடெண்ட் வந்து அதை ரிமூவ் பண்ணுவார். ஸோ இவர் வந்து எப்படி இந்த மிஸ்பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், இவர் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் இன்வால்வ் ஆயிருந்தாலோ இல்லை கவர்மெண்ட்டுடைய அக்ரிமெண்ட்டில் இன்வால்வ் ஆயிருந்தாலோ, அல்லது இவர் அக்ரிமெண்ட் எதுலேயுமே இன்வால்வ் ஆகிருக்க மாட்டார், அது இல்லாமல் இவருக்கு அது மூலமாக ஏதாவது ஒரு சேலரி கிடைச்சாலும் அதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பங்கு இருந்தாலோ இருந்தாலே அவரை மிஸ்பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இவருக்கான சேலரி, அலோவன்சஸ் அண்ட் சர்வீஸ் கண்டிஷன் எல்லாமே சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனருக்கு சேலரி, அலோவன்சஸ், அவருடைய அதர் சர்வீஸ் கண்டிஷன் எல்லாமே யூபிஎஸ்சியுடைய சேர்மனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி அதர் கமிஷனரான சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனருடைய சேலரி, அலவுன்சஸ், சர்வீஸ் கண்டிஷன் எல்லாமே யூபிஎஸ்சியோட அதர் மெம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம யூபிஎஸ்சி இது சிபிஐயில் பார்த்தா 7 ஆர்கனைசேஷன் இருந்துச்சு, நிறைய டிவிஷன் இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஆன்டி கரப்ஷன் டிவிஷன் இருந்துச்சு, பெர்செக்யூஷன் டிவிஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பாலிசி அண்ட் இன்டர்நேஷ்னல் போலீஸ் கோஆர்டினேஷன் இருந்துச்சு. ஸோ கோஆர்டினேட்டிங் டிவிஷன் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி இங்கே சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ஆர்கனைசேஷன் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று செக்ரட்டரியேட், செயலகம், ரெண்டாவது சிடிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய சீஃப் டெக்னிக்கல் எக்ஸாமினர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிடிஐ, சீஃப் கமிஷனர் ஃபார் டிபார்ட்மெண்டல் என்கொயரிஸ் அப்படின்றது. 3 செக்ரட்டரியேட், சீஃப் டெக்னிக்கல் எக்ஸாமினர்ஸ், கமிஷன் ஃபார் டிபார்ட்மெண்ட் என்கொயரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 டிவிஷனை வந்து இங்கே பிரித்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு செக்ரட்டரியேட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செக்ரட்டரியேட்டுடைய தலைவர் யார் அப்படின்னா ஒரு செக்ரட்டரி. இவருக்கு கீழே
ஜாயின்ட் செக்ரட்டரி, டெப்யூட்டி செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி அப்படிங்கிற நிறைய பேர் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அப்போ இது ஒரு செயலகம் மாதிரி அங்கே யூஸ் ஆகுது. அடுத்து சீஃப் டெக்னிக்கல் எக்ஸாமினர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய மெயின் டெக்னிக்கல் விங் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு சீஃப் இன்ஜினியர் இதனுடைய ஹெட்டாக இருப்பார். இவருக்கு கீழே பார்த்துக்கிட்டேங்க அப்படின்னா நிறைய இன்ஜினியரிங் ஸ்டாஃப் இருப்பாங்க. அப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி இருக்குது, டெக்னிக்கல் சம்மந்தமான விஷயத்தை தான் இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படி என்னென்ன டெக்னிக்கல் சம்மந்தமான விஷயத்தை இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை வந்து இவங்க சூப்பர்விஷன் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பர்விஷன் பண்ணி அதை எப்படி சூப்பர்விஷன் பண்ணுவாங்க அப்படின்னா விஜிலன்ஸ் லேங்கில் பண்ணுவாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதாவது கரப்டட் ப்ராக்டிசஸ் நடந்திருக்கா, ஏதாவது ப்ரைபரி வந்திருக்கா அப்படின்னு அதை அந்த கண்ணோட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பார்த்து அதுக்கு ஒரு டெக்னிக்கல் ஆடிட்டும் இருக்கும். ஆல்ரெடி கவர்மெண்டோட ஆடிட்டிங் நடக்கும். இது போக இவங்க தனியாக ஒரு டெக்னிக்கல் ஆடிட்டையும் இவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. இது போக வேறு எப்படின்னா கவர்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேசஸ் திடீர்னு வருது அப்படின்னா, இங்கே ஊழல் நடந்திருக்கு, கரப்ஷன் நடந்திருக்குன்னு வருது அப்படின்னா அதையும் இவங்களால இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். இது போக சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ இருப்பாங்க. அவங்களுக்கு சில டெக்னிக்கல் சம்மந்தமான விஷயத்தில் இவங்க அசிஸ்டன்ஸ் உதவி பண்ணுவாங்க. இது போக சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனருக்கோ இல்லைன்னா விஜிலன்ஸ் கமிஷனில் இருக்கக்கூடிய அதர் கமிஷனர்ஸுக்கோ ஏதாவது டெக்னிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உதவி பண்ணுவாங்க. அப்போது இந்த முக்கியமான ஒரு விங். இது போக கமிஷன் ஃபார் டிபார்ட்மெண்டல் என்கொயரிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கமிஷன் இவங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு எதிராக இவங்க ஏதாவது ஒரு கரப்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஏதாவது ப்ரொசீடிங் இனிஷியேட் பண்ணும்போது அதை என்கொயரி பண்ணக்கூடியது அந்த கமிஷன் ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்கொயரிஸ். ஓகே, இதுதான் இதனுடைய ஆர்கனைசேஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன், இதனுடைய செயல்பாடுகள் என்ன. சிபிஐக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோமா இல்லையா, அதே மாதிரி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு நம்ம நிறைய ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அண்ட் அதனுடைய அத்தாரிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படி ஏதாவது ஒரு கரப்ஷன் ப்ராக்டிசஸை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏதாவது கரப்ஷன் ப்ராக்டிசஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 வருது அப்படின்னா அதை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விசாரிப்பாங்க. சிபிஐ அதாவது டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் படி உருவாக்குன சிபிஐ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படி ஒரு கேஸஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்க எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சூப்பர்விஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிபிஐ ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த கேஸஸை நீ இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான டைரக்ஷனையும் கொடுப்பாங்க. ஒரு சிபிஐ ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது அதனுடைய ரிப்போர்ட்டை வாங்கி ரிவ்யூ பண்ணக்கூடிய அதிகாரமும் யாருக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு இருக்குது. இது போக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படி ஏதாவது அதுக்கு ஒரு அத்தாரிட்டிக்கு முன்னாடி ஒரு ஏதாவது ஒரு ஏஜென்சியில் ஏதாவது ஒரு கேசஸ் வந்து பெண்டிங்காக இருக்குது அப்படின்னா அந்த கேசஸை வந்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பெண்டிங் கேசஸ் இருக்குது அப்படின்னா அது சம்பந்தம் ஏதாவது ஒரு ப்ரோசிக்யூஷன் அதாவது ஏதாவது வழக்கு தொடரணும் விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பெண்டிங்கில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதையும் எடுத்து அதோடைய ரிவ்யூவையும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்க என்ன பண்ணலாம் ரிவ்யூ பண்ணலாம். இது போக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் விஜிலன்ஸ் சம்பந்தமான அட்வைசஸையும் இவங்க கொடுக்கலாம். ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலையும் விஜிலன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. இங்கேயும் விஜிலன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக நடக்கணும்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க கண்காணிப்பாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மினிஸ்ட்ரிஸும் அண்டர் த மானிட்டரிங் ஆஃப் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்குள்ளே வருது. இது போக நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டிஸ்க்ளோஷர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விசில் பவுலர்ஸுடைய ரெசல்யூஷன் மூலமாக அவங்கக்கிட்ட இருந்து வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டையும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்கொயரி பண்ணுவாங்க. ஓகே, இது போக சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கலந்து ஆலோசித்து அவங்கக்கிட்ட அட்வைசஸ் வாங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் விஜிலன்ஸ் ஒர்க்குக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உருவாக்குவாங்க. இது ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ்லையும் வரும். இது போக சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அதாவது இது போக டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை அப்படின்னு ஒரு துறை இருக்குது. இந்த துறையுடைய டைரக்டரை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது. இந்த கமிட்டியில் யார் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் அண்ட்
விஜிலன்ஸ் கமிஷன் அதர் மற்ற 2 விஜிலன்ஸ் கமிஷனர். அப்போது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் வராரு மற்றும் அதர் விஜிலன்ஸ் கமிஷனரும் இதில் வராரு. இது போக யார் இருப்பா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உடைய செக்ரட்டரி இருப்பார். மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் அதாவது இல்லைன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸருடைய செக்ரட்டரி இருப்பார். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங்கினுடைய செக்ரட்டரி இருப்பார். இது போக ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரி இருப்பார். இவங்க கன்சல்டேஷன் பண்ணி ஒரு பர்சனை செலக்ட் பண்ணுவாங்க. அவங்கள தான் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறையினுடைய சீஃபாக செலக்ட் பண்ணுவாங்க. மற்ற டெப்யூட்டி டைரக்டர்ஸை செலக்ட் பண்ணும்போது டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் கிட்ட இந்த கமிட்டி கன்சல்டேஷன் பண்ணும். ஓகே, இவ்வளவு தான் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2013 லோக்பால் லோகாயுதா ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அண்ட் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946 அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன கொண்டு வந்தாங்கன்னா சிபிஐயில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டிவிஷன் டைரக்டரேட் ஆஃப் பெர்செக்யூஷன். இதனுடைய டைரக்டரை செலக்ட் பண்ணும்போது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் கிட்ட கன்சல்டேஷன் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இது அது போக சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனில் சிபிஐயில் எஸ்பி ரேங்குக்கு மேலே அதாவது ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில் இருக்கக்கூடிய பர்சனை அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது ஒரு செலெக்ஷன் கமிட்டி. அதில் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் இருக்கிறாரு, அதர் 2 கமிஷனர் இருக்கிறாரு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் உள்ளவங்க இருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங்கில் உள்ள செக்ரட்டரி இருப்பாங்க. இது போக சென்ட்ரல் கவர்மெண்ட் சில மெம்பர்ஸை செலெக்ஷன் கமிட்டியில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்பி அண்ட் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ரேங்க் அடிப்படையிலான மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. இதில் சிபிஐ டைரக்டருக்கு கிடையாது. சிபிஐ டைரக்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சிபிஐ டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய கமிட்டி பற்றி பார்த்தோம். யாரெல்லாம்? பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அல்லது சீனியர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அடங்கின ஒரு கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஓகே, இது போக இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2013 ஆக்டுக்கு அப்புறம் லோக்பால் இந்தியாவுடைய ஊழல் கண்காணிப்பு நிறுவனம் இவங்க ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட்டை சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு கொடுக்குறாங்க. இது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் கொடுக்கும்போது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பகுதியாக பிரிப்பாங்க. அவங்க குரூப் ஏ ஆஃபீஸரா, குரூப் பியா, குரூப் சியா, குரூப் டியா. குரூப் ஏ குரூப் பியா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எதிராக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்கொயரி பண்ணி அந்த ரிப்போர்ட்டை லோக்பாலில் சப்மிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தர் ஆக்ஷன் லோக்பால் எடுப்பாங்க. ஆனால் குரூப் சியோ குரூப் டியோ இருந்த அப்படின்னா இவங்களுக்கு எதிராக அவங்க என்கொயரி பண்ணி எந்த ஆக்ஷன் எடுக்கணுமோ இவங்க எடுத்துக்கலாம். புரிஞ்சா? இதுதான் அவங்களுடைய ஃபங்க்ஷன். அடுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது இவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனை பார்த்துக்கணும். எதுக்கெலாம் உண்டு அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்த மாதிரி சிவில் சர்வெண்ட்டுக்கு உண்டு. அது ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸாக இருக்கலாம், அல்லது குரூப் ஏ ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம். இவங்களுக்கும் இவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் போகும். இது போக வேறு யாருக்கு? பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், கவர்மெண்டுடைய பேங்க்ஸ், கவர்மெண்டுடைய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், கவர்மெண்டுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் ABCD அப்படின்னு ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. அந்த நிறுவனங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இவங்க எல்லாருக்கும் இவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன், இவங்களையும் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு கீழே வருவாங்க. இது போக வேறு யார் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நபார்டு பேங்க், சிட்பி பேங்க், இந்த பேங்கில் இருக்கக்கூடிய குரூப் டி ஆஃபீஸர்ஸ் அல்லது அவங்களுக்கு மேலே குரூப் டிக்கு மேலே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸும் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்குள்ளே வருவாங்க. பப்ளிக் செக்டார் பேங்க், இந்த பேங்க் போக மற்ற பப்ளிக் செக்டார் பேங்க்கில் ஸ்கேல் 5ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்குள்ளே வராங்க. இது போக பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இன்சூரன்ஸ் கம்பெனியினுடைய மேனேஜர்ஸ் வராங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா LICனுடைய சீனியர் மேனேஜரும் அவருக்கு மேலே இருக்கிறவங்களும் வராங்க. இது போக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் 87,000 ரூபாய்க்கு அதிகமாக சம்பளம் வாங்குவாங்க தெரியுமா, அவங்களும் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வராங்க. ஓகே, இது அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் யார் யாருக்கெல்லாம் செல்லும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து ஒர்க்கிங், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லி. சிபிஐ உடைய ட்ரைனிங் சென்டர் டெல்லியில் இருக்குது. சிபிஐ அகாடமி காசியாபாத் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு எங்கே இருந்து அப்படின்னா டெல்லியில் இருந்துச்சு.
ஸோ இவங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்களுடைய ஓன் ப்ரொசீஜரை எப்படி வேணாலும் ரெகுலேட் பண்ணக்கூடிய அதிகாரம், மாற்றக்கூடிய ஒரு ரெகுலேட் பண்ணக்கூடிய அதிகாரம் இந்த சிபிஐக்கு, இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு இருக்குது. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்லி சிவில் கோர்ட், நாட் கிரிமினல் கோர்ட். சிவில் கோர்ட் மாதிரி, அதாவது இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பவர் வந்து ஜுடிஷியல் கேரக்டர். நீதிமன்றம் என்ன பண்ணுதோ அதே மாதிரி இவங்க பண்ணலாம், ஒன்லி சிவில் மேட்டர்ஸில் தான் பண்ண முடியும். ஸோ அதே போல் இவங்க, ஏன்னா ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா மினிஸ்ட்ரிஸ் அண்ட் அத்தாரிட்டிஸு கீழே விஜிலன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சூப்பரிண்டெண்டன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது சம்மந்தமான விஷயத்தை இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை தாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அது சம்மந்தமாக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த விஜிலன்ஸில் வந்து சூப்பர்விஷன் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ கரப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எகென்ஸ்டாக ஏதாவது ஆன்டி கரப்ஷன் சம்திங்கையும் இவங்க பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வேறு ஏதாவது ஒரு ஏஜென்சி கிட்ட, சிபிஐ கிட்டேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சி கிட்டேயோ இந்த கேஸை ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கக்கிட்ட இருந்து ரிப்போர்ட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு ரிசீவ் பண்ண முடியும். அதாவது இப்போ வந்து என்னதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிபிஐ கிட்ட இந்த கேஸஸை வந்து நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்ட இருந்து அந்த ரிப்போர்ட்டை வாங்கி இந்த கேஸஸ் அவங்க முடிச்சிருப்பாங்க. இது ஏதாவது ஒரு இவங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டி வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த தண்டனை அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அவங்க என்ன பண்ணலாம், அட்வைசர்ஸ் கொடுக்க முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் கிட்ட அட்வைசர்ஸ் வாங்கிக்கிட்டு தகுதியான ஆக்ஷனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஒரு ஏஜென்சி கிட்ட இருந்து ரிப்போர்ட் வாங்கிக்கிட்டு இந்த ஆக்ஷனை எடுங்க அப்படின்னு சொல்லும்போது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சல்ட் பண்ணிட்டு அந்த ஆக்ஷன் எடுப்பாங்க. சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா ஏன் நீங்கள் அந்த ஆக்ஷனை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ரீசனை அவங்க கிட்ட இருந்து உங்களால் என்ன பண்ண முடியும், வாங்க முடியும். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ரிப்போர்ட்டையும் ஒவ்வொரு வருஷமும் பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணிடுவாங்க. பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை பார்லிமெண்ட் முன்னாடி சப்மிட் பண்ணுவார். ஓகே, அடுத்து பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா விஜிலன்ட் யூனிட் இன் மினிஸ்ட்ரிஸ். ஒவ்வொரு விஜிலன்ஸ்லையும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரிஸ் அமைச்சகத்திலையும் அண்ட் ஹிஸ் டிபார்ட்மெண்ட் அல்லது அண்ட் அத்தாரிட்டிஸ் அவங்க கீழே இருக்க அதிகாரிகளை கண்காணிக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டேங்க அப்படின்னா ஒவ்வொரு மினிஸ்ட்ரிஸ்லையும் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், விஜிலன்ஸ் கமிஷன் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு இதுலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா விஜிலன்ஸ் கமிஷன் இல்லை, விஜிலன்ட் யூனிட், அதாவது கண்காணிப்பு அலகுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. எல்லா மினிஸ்டர்ஸையும் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது. அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எலெக்ஷன் கமிஷனை எடுத்துக்கோங்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர். அதே மாதிரி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர், ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவார். இவர் தான் அந்தந்த ஆர்கனைசேஷனில் விஜிலன்ஸ் டிவிஷன் சம்மந்தமான ஹெட்டாக இருப்பார், அல்லது அந்த விஜிலன்ஸ் டிவிஷன் சம்மந்தமான அட்வைசிங் ஆர் அசிஸ்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு செக்ரட்டரியாக இருப்பார். ஒன்று அட்வைசிங் செக்ரட்டரியாக இருப்பார், இல்லை அசிஸ்டிங் செக்ரட்டரியாக இருப்பார். அண்ட் ஆல்சோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டோடைய விஜிலன்ஸ் சம்மந்தமான ஹெட்டாகவும் இருக்கிறது யார் அப்படின்னா இவர் தான். இவரை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இவருடைய லிங்க் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா இவர் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட சூப்பரிண்டெண்டன்ஸ் பண்ணி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு ரிப்போர்ட் போகுதா இல்லையா, அதனால் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் உள்ள லிங்காக இருக்கக்கூடியது இவர் தான். ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் சிபிஐக்கும் இவர் லிங்காக இருப்பார். அப்போது இவருடைய லிங்க் வந்து எப்படி இருக்குது, சென்ட்ரல் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி இஸ் லிங்க் பிட்வீன் த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அண்ட் his organization அவர் இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் இன் ஒன் ஹேண்ட். ஆன் அதர் ஹேண்ட் மற்ற ஒரு வழியில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா லிங்க் பிட்வீன் த ஹிஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன். அப்படின்னா அவர் தன்னுடைய ஆர்கனைசேஷனுக்கும் சிபிசிஐயும் லிங்க் பண்ணுறாரு, தன்னுடைய ஆர்கனைசேஷனை சிபிஐயையும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டியாக இருக்கார். ஓகே, இவருடைய பணி என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு மினிஸ்டர்ஸில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் இவங்க சம்பந்தமான கரப்ஷன் இன்ஃபர்மேஷனை கலெக்டிங் பண்ணுவாங்க இவர். அண்ட் ஆல்சோ சப்போஸ் யார் மேலேயாவது குற்றச்சாட்டுகள் வந்துச்சு அப்படின்னா அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை என்ன பண்ணுவார் அப்படின்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். ஸோ இப்போ வந்து ஒருத்தர் மேலே இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா மேலும் அதுக்கு மேலே அவரால் என்ன பண்ண முடியும்னா டிசிப்ளினரி மேட்டர் வந்து கன்சிடரேஷன் பண்ண வைப்போம். ஒவ்வொரு மினிஸ்ட்ரி இருக்கார், அவருக்கு மேலே
அவர் ஏதோ ஒரு கரப்ஷன் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அவர் மேலே என்கொயரி பண்ணிட்டு இருக்கும்போது மேலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர் சம்பந்தமான டிசிப்ளினரி மேட்டரையும் அவர் மேலே என்ன பண்ண முடியும், தாக்கல் பண்ண முடியும். இது போக வேறு என்ன அப்படின்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டுச்சு அப்படின்னா எப்பப்போ தேவைப்படுதுன்னு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் தேவைப்படும் போது ஏதாவது விஷயங்களை இந்த மினிஸ்ட்ரி சம்மந்தமான விஷயத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னால் இந்த சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த விஷயத்தை கொடுப்பார். ஓகே, அடுத்து விசில் பவுலர்ஸ் ஆக்ட் 2011 நாம் பார்த்தோம். என்ன ஒரு இந்த விசில் பவுலர்ஸ்னால் யார்? கரப்ட் ப்ராக்டிஸை வந்து வெளியே கொண்டு வரக்கூடியவங்க தான் யார் அப்படின்னா இந்த விசில் பவுலர்ஸ். அதான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டிஸ்க்ளோசர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ஃபார்மர்ஸ் ரெசல்யூஷன் ஒன்று என்ன பண்ண விசில் பவுலர் ரெசல்யூஷன் சொல்லிட்டு 2011 கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் எப்போ பாஸ் ஆகுதுன்னு உண்மையாக 2014 தான் பாஸ் ஆகுது. ஏன்னா ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாலையும் மாறி மாறி பல அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்ததுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2014 தான் இது பாஸ் ஆகுது. இது ரெண்டே விஷயத்துக்காக தான். ஒன்று விசில் பவுலர்ஸ் அவங்க பாதுகாக்கணும், ரெண்டாவது அவங்க மூலமாக வரக்கூடிய கம்ப்ளைண்ட் அது யாராக இருந்தாலுமே கவர்மெண்ட் அத்தாரிட்டியாக இருந்தாலுமே ப்ராப்பர் ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி தனக்கு கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்கிரியேஷனை வந்து என்ன பண்ணக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் அவருக்கு மேலே வரக்கூடிய அந்த அலிகேஷன் குற்றச்சாட்டுகளையும் விசாரிக்கணும். அந்த குற்றச்சாட்டு சொன்னவங்களை காப்பாற்றணும். அவங்க தான் யார் விக்டிம்ஸ், அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் நடந்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த விசில் பவுலர்ஸ் ஆக்டை கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு சப்போஸ் யாராவது யாருனாலும் இந்த விசில் பவுலர்ஸாக இருக்கலாம், அவங்கள கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க. அவங்களோட ஐடென்டிட்டியை வெளியிட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும். இதனால் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன், அவங்களுக்கு எந்த ஒரு ஃபியரும் இருக்காது. அவங்க டேரெக்டாக சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்லையோ இல்லை கவர்மெண்ட் ஏதாவது ஸ்பெஷலைஸாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஏஜென்சிலையோ போய் அவங்க என்ன பண்ணலாம், அந்த மேட்டரை போய் டிஸ்க்ளோஷர் பண்ணலாம். ஆனால் சப்போஸ் வந்து தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்தீங்க அப்படின்னா 3 வருஷம் ஜெயிலும் 30,000 ரூபா பனிஷ்மெண்ட் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் கொடுத்த உடனே சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஃபஸ்ட் அதை எக்ஸாமின் பண்ணி அது உண்மையான ஆராய்வாங்க. சப்போஸ் அது உண்மை இல்லை அப்படின்னா அவங்க மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. ஓகே, இதுதான் விசில் பவுலர்ஸ் ஆக்ட். ஸோ இதுதான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். சிபிஐ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஒரு கோர்வையாக படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் அ லாட்.